ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூனிட் 1ல் ஏதாச்சும் ஒரு 10 மார்க் கேட்பாங்கன்னா இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க, வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. இது வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். இது வந்து எப்படின்னா, இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலா ஃபார்மேட்டுக்கு நம்ம இது வந்து சால்வ் பண்ணி இந்த ஃபார்முலா வந்து நம்ம வர வைக்கணும். இது வந்து வேறு எதுவும் பண்ண வேண்டாம், கொஞ்சம் இது கண்டிப்பாக வரும், அதனால கொஞ்சம் லைட்டாக மனப்பாடம் தான் பண்ணணும் இந்த கொஸ்டினை. ஃபஸ்ட்டு வந்து இங்கே கொஸ்டின் காஸ் பவர் n x dx கேட்டிருக்காங்கல்ல, ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் போட்டு இங்கே π/2 இருக்குல்ல, π/2 போடாமல் காஸ் பவர் n x dx அப்படியே போட்டுக்கினேன். நெக்ஸ்ட் in, இது வந்து in ஈக்குவல் டு 1/n cos n minus 1 x sin x ப்ளஸ் n minus 1/n in minus 2. இது அப்படியே நம்ம ஞாபகம் தான் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து π/2 இருக்குல்ல, இந்த π/2 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ காஸ் பவர் n x dx ஈக்குவல் டு இங்கே n இருக்குல்ல, n-க்கு பதிலாக இங்கே r போட்டுக்கோங்க. இப்போ காஸ் பவர் n minus 1 x sin x அப்படியே வரும். நெக்ஸ்ட் இங்கே π/2 0 இருக்குல்ல, அப்போ இதுலேயும் π/2 0 வரும். நெக்ஸ்ட் இது அப்படியே காமனாக வரும், n minus 1/n in minus 2. இந்த ஸ்டெப் மட்டும் ஓகே. இதுக்கப்புறம் வீஜி தான். இங்கே காஸ் π/2 வந்து 0 ஈக்குவல் டு 0 அண்ட் சைன் 0 ஈக்குவல் டு 0. ஓகேவா? சப்போஸ் எக்ஸாமில் இங்கே சைன் கேட்டாங்கன்னா, இங்கே எங்கே காசு இருக்கோ அங்கே சைன் வரும், சைன் இடத்துல காசு வரும், மீதி எல்லாம் சேமாக தான் வரும் ஆன்சரு, காசுக்கும் சைனுக்கும். பட் தேர்ஃபோர் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் வில் பி பிகம் 0 ஃபார் பாத் அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட். இந்த டேர்ம் வந்து 0 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 0 ஆனால் என்ன வரும், பையன் இருக்குல்ல, ஐஎன் போட்டு இதுக்கு பதிலாக தான் இது ஐஎன். ஓகேவா? ஐஎன் ஈக்குவல் டு இது வந்து 0 ஆகும்னு சொல்லாங்க. அப்போ 0 ப்ளஸ் என்ன இருக்குது ரிமைனிங் n minus 1/n in minus 2. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது எப்படி திரும்பி 0 எடுத்துகிட்டு n minus 1/n in minus 2 எழுதிக்கலாம். இப்போ n minus 2 போட்டோம்னா இதுக்கு என்ன வரும், n minus 1 minus 2/n minus 2 நெக்ஸ்ட் in minus 2 minus 2. ஓகேவா? எல்லாத்துக்கும் இங்கே 2 அப்ளை பண்ணணும். இப்போ போனால் என்ன வரும், n minus 3/n minus 2 in minus 4. நெக்ஸ்ட்டு n minus 4 அப்ளை பண்ணணும். n minus 4 அப்ளை பண்ண என்ன வரும், அதே மாதிரி இங்கே 2 இருக்கிற இடத்துல நம்ம 4 அப்ளை பண்ணோம். இப்போ ஆன்சர் வந்து நான் டைரெக்டாக போடுறேன், n minus 5 n minus 4 in minus 6. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து n minus 6. இப்போ இங்கே -2 -4ஆல் மைனஸ் பண்ணோம்ல, இப்போ -6ஆல் n minus 7/n minus 6 ஆன்சர் வரும், n minus 8. இப்போ இது மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். போயிட்டே இருந்து ஒரு ஃபார்முலா வரும், in ஈக்குவல் டு n minus 1/n 3n minus 2 n minus 5/n minus 4 and n minus 7/n minus 6. இது டேஷ் டேஷ், இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இந்த ஃபார்முலா வந்து இன்னொரு 2 கேசஸ் இருக்குது. சப்போஸ் n வந்து ஆட் நம்பராக இருந்தால் இங்கே வந்து 1 வரும். சப்போஸ் n வந்து ஈவன் நம்பராக இருந்தால் இங்கே வந்து டேஷ் டேஷ் பக்கத்தில் π/2 வரும். அது வந்து நம்ம 2 கேஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் 1. இப்போ n வந்து ஆட் நம்பராக இருந்தால் I1 ஈக்குவல் டு இன்டெக்ரல் π/2 0 cos x d. இதுதானே ஃபார்முலா. இப்போ இது என்ன ஆகும்னா சைன் பவர் x 0 π/2. காசை வந்து இன்டெக்ரேட் பண்ணால் சைன் ஆகுமா, இங்கே எக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது சைன் இருக்குல்ல, சைன் π/2 மைனஸ் சைன் 0. சைன் π/2 வேல்யூ வந்து 1, சைன் 0 வேல்யூ ஈக்குவல் டு 1. ஓகேவா? இப்போ கேஸ் 2. இப்போ வென் n இஸ் வந்து ஈவன் நம்பராக இருந்தால் என்ன வரும், 2 4 6 இந்த மாதிரி ஈவன் நம்பராக வந்தால் இப்போ இங்கே வந்து i/0 i வந்து 0. ஸோ இன்டெக்ரல்
இப்போ காஸ் பவர் 0 வரும் டிஎக்ஸ். இப்போ காஸ் பவர் 0 ஒன்று 1 ஆகிடும்ல. இப்போ இங்கே என்ன இருக்கும், டிஎக்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு டிஎக்ஸ் π/2 0. இப்போ எக்ஸ் π/2 வரும். இல்லை π/2 - 0 = π/2. இப்போ இங்கே ஆன்சர் π/2 வந்துச்சு. ஓகேவா, இதான் 2 கேஸ். இது புரியலன்னா ஒன்றும் இல்லை, அப்படியே ஏதோ ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது கண்டிப்பாக எக்ஸாம் கண்டிப்பாக வந்து தான் ஆகும். இப்போ லாஸ்ட்டில் வந்து IN = n - 1/n, n - 3, n - 2, dash dash 1 when n is odd. சப்போஸ் n வந்து ஆடாக இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், டேஷ் டேஷ் 1. இதெல்லாம் சேமாக தான் வரும். சப்போஸ் ஈவனாக இருந்தால் இங்கே வந்து π/2 வரும் when n is even. ஓகேவா, இது ரிடக்ஷன் ஃபார்முலா சொல்லுவாங்க. சப்போஸ் எக்ஸாமில் வந்து ஏதாச்சும் ஒரு கொடுத்துட்டு n வந்து மேலே பவர் வந்து 6 கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சப்போஸ் ஆடு 5, 3 அந்த மாதிரி கொடுத்தா மேலே இருக்க ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது சேம் தான் இருக்கும். இங்கே 1 π/2 தான் மாறும், அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு சைனுன்னு கொடுத்தா என்ன பண்ணணும் தெரியுமா, சேம் அதே மாதிரி தான் வரும். இங்கே காசு பதில் சைனுன்னு கொடுத்தா இங்கே 2 லைன் மட்டும் மாறும். காசு பதில் சைன், சைன் பதில் காசு வரும். மீதி இங்கே ஸ்டெப் இருக்குல்ல, நம்ம காசு போட்டோம்ல, சேம் அதே ஸ்டெப்பு தான் வரும். ஓகேவா, இங்கெல்லாம் சேம் அதே. அங்கே நம்ம சைன் போட்டோம்ல, இங்கே காசுன்னு வரும். ஓகேவா, அவ்வளோதான் இந்த சம். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 10 மார்க். இந்த யூனிட் 1ல் இதுதான் கேட்பாங்க 10 மார்க். நம்ம இதெல்லாம் 2 மார்க்ஸ் சின்ன சின்ன சொல்யூஷன்ஸ் தான் வரும்.